ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருந்தப்ப என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்தாரு? அந்த ஸ்டெர்லைட் ஆலை துப்பாக்கி சூட்டிற்கு காரணமானவர்களை நாங்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு தள்ளி போட்டாங்க. அதுபோல ஊழல் செய்த அமைச்சர்களை எல்லாம் அவர்களை தண்டித்து சிறையில் தள்ளுவோம்னு சொன்னார். இன்னைக்கு எப்படி பழனிசாமி ஆட்சியில 60-40 போகிறாங்க. அதனாலதான் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள்லாம் இன்னைக்கு தைரியமா ஸ்டாலினுக்கு எதிராக போர்க்கொடி கொடுக்க முடிகிறது. இதெல்லாம் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்லாம் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்க. கூட பெருகிறது ஓடுது, சட்டம் ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இன்னும் சொல்ல போனா இந்த மனக்குள்ளை எல்லாம் தடுக்கின்ற அதிகாரிகள் எல்லாம் தாக்கப்படுகிறார்கள், கொல்லப்படுகிறார்கள். இது 50 ஆண்டு பழனிசாமி கட்சிக்கு இணையாக கட்டமைப்புள்ள ஒரே இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம். அது திருநெல்வேலி மாவட்டமாக இருக்கலாம், தூத்துக்குடியா இருக்கலாம், கன்னியாகுமரியா இருக்கலாம், அங்க கிருஷ்ணகிரியா இருக்கலாம். சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் கிளை இல்லாத ஊரே இல்லை என்பதுதான் உண்மை. சில பேர் சொல்லுவாங்க இங்க டெல்டாவிலேயோ தென் தமிழ்நாட்டில் தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஸ்ட்ராங்கா இருக்கு. அப்படி இல்லை, இங்கதான் நமக்கு வாக்கு வங்கி அதிகமாக இருக்கிறது. இந்த தேர்தலிலே அது பிரதிபலிக்க போகிறது. ஏன்னா ஆளுகின்ற தீய சக்தி திமுகவிற்கும் ஆண்ட துரோக சக்தி பழனிசாமிக்கும் மாற்று சக்தி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை தமிழ்நாட்டு மக்கள் உணரத் தொடங்கிவிட்டார்கள். அதை இந்த முறை நீங்கள் சரியாக பயன்படுத்தி இந்த பாராளுமன்ற தேர்தலில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வெற்றி கணக்கை தொடங்க வேண்டும். பழனிசாமி இருக்கிறது பண மூட்டைகள் தான், அங்க இருக்கிறது குண்டர் படையாகிய டெண்டர் படை தான். ஆனா இங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிற நீங்க உண்மையான தொண்டர்களின் படைகள். இதை போன்ற ஒரு கூட்டத்தை அவர்கள் கூட்ட வேண்டும் என்றால் கோடி கணக்கிலே செலவு செய்ய வேண்டும். பழனிசாமி வர்றவங்களும் இருக்க மாட்டாங்க, உங்களுக்கு தெரியும். ஆனா இங்க எப்படி ஒரு ராணுவ கட்டுப்பாட்டோடு சாயங்காலம் 4:30 மணிலேருந்து நீங்க உட்காந்துருக்கீங்கன்னா 3 மணிக்கு 2 மணிக்கு கிளம்பிருப்பீங்க. இரவு இப்பொழுது 8:15 ஆகுது. இன்னும் இங்க எவ்வளவு கட்டுப்பாட்டோடு தாய்மார்களும் சகோதர சகோதரிகளும் இங்கே கூடியிருக்கிறீர்கள். நீங்கள் எல்லோரும் இன்னும் ஒரு 2 மாசம், இது பிப்ரவரி முடிய போது, மார்ச் ஏப்ரல் 2 மாசம் நீங்க உங்க சொந்த வேலைகளை எல்லாம் தயவு கூர்ந்து சற்று தள்ளி வைத்துவிட்டு தமிழ்நாட்டு மக்களின் நலனிலே அக்கறையோடு நீங்கள் தேர்தல் பணியாற்ற வேண்டும். குக்கர் சின்னம் தான் அம்மாவின் ஆட்சியை கொண்டு வரக்கூடிய சின்னம் என்பதை பட்டி தொட்டி எல்லாம் கொண்டு செல்ல வேண்டும். இரட்டையிலே என்கின்ற புரட்சி தலைவரின் சின்னம் இன்றைக்கு துரோகிகள் கையிலே சிக்கி இருக்கிறது என்பதை நீங்கள் பட்டி தொட்டி எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும். காரணம், துரோகம் இழைக்கப்பட்டதால் உருவானது புரட்சி தலைவரின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். இன்றைக்கு அந்த இயக்கம் துரோகிகளால் கையகப்படுத்தப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு துரோகிகள் அந்த இயக்கத்தை களவாடி வைத்திருக்கிறார்கள். அவர்களிடமிருந்து மீட்டெடுக்க வேண்டிய கடமை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறது. அம்மாவின் உண்மையான ஆட்சியை தமிழ்நாட்டிலே கொண்டு வர வேண்டிய கடமையும் நமக்கு இருக்கிறது. அந்த லட்சியத்தை அடைகின்ற வரை நாம் ஓய மாட்டோம் என்பதை இங்கே வரையப்படுத்திருக்கின்ற இந்த தொண்டர் படையை காட்டுகிறது. இதே உத்வேகத்தோடு நீங்கள் அனைவரும் செயல்பட்டால் திமுக என்கிற அந்த தீய சக்தி கூட்டணியை தமிழ்நாட்டு மக்களின் துணையோடு நாம் வீழ்த்திவிட முடியும் என்பதை மாத்திரம் இந்த நேரத்தில் சொல்லிக்கொண்டு, பல ஊர்களில் இருந்து வாகனங்களில் வந்திருப்பீர்கள். அனைவரும்
பத்திரமாக சென்று பாதுகாப்பாக சேர வேண்டும் என்றும் உங்கள் அனைவரையும் மீண்டும் பணிவன்போடு கேட்டு தீய சக்தி திமுகவையும் துரோக சக்தி பழனிசாமியை வீழ்த்தாமல் ஓய மாட்டோம் என்ற உறுதியோடு விடைபெறுவோம். நன்றி, வணக்கம். மண்டலத்திற்கு பெருமை சேர்க்கும் வகையில் வருகை தந்த மக்கள் தலைவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் மற்றும் மாநில அனைத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் நமது தென்மண்டல தளபதி எஸ்.எஸ். மாணிக்கராஜா அவர்களுக்கும் அனைத்து நிர்வாகிகளுக்கும் நன்றி என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த கண்டன மக்கள் சேவையை